ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு குரூடெக்ஸ் மோனி. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, கேம் சேஞ்சர் 2025ல தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்க கமர்ஷியல் மாஸ் மசாலா ஆக்ஷன் த்ரில்லர் டிராமா மூவி. நம்ம சங்கர் தான் இந்த மூவியை டைரக்ட் பண்ணிருக்க. அவரோட கம்பேக்கா இருக்க போகுதா இல்லைங்கிறது இந்த வீடியோட எண்டு வரைக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ராம் சரண் சொன்ன மாதிரியே ஒன் மேன் ஷோவா இந்த படத்தை தட்டி தூக்கி இருக்காரு, படத்தை கேரி ஃபார்வர்ட் பண்ணிருக்காருன்னு தான் சொல்லுவேன். பட் அந்த எஃபோர்ட்டை ரெகனைஸ் பண்ற அளவுக்கு கதை ஸ்ட்ராங்கா இல்லைங்கிறது இந்த மூவி பார்க்கும்போது நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. ரொம்ப அவுட்டேட்டடான கமர்ஷியல் மாஸ் மசாலா பொலிட்டிக்கல் டிராமாவை தான் இங்க திரும்ப ரீக்ரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஆக்ஷன் கிங் அர்ஜுனோட மருதமலை மூவியும் நம்ம அஜித்தோட சிட்டிசன் கிரீடம் மூவி எல்லாத்தையுமே ஒன்னா சேர்த்து பெசஞ்சு கொடுத்துருக்காங்க. ஒரு படத்தை காப்பி அடிச்சு எடுத்தா அதனால மொக்கையா இருக்குன்னு சொல்லுவீங்கன்னு 2-3 படத்தை இன்ஸ்பயர் பண்ணி அந்த டெம்ப்ளேட்டட் டிராமாவும் உள்ள திணிச்சிருக்காங்க. ஒரு பக்கம் காப் யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு நல்ல மெயின் சப்ஜெக்டிவ், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கல் டிராமாவையும் இன்வால்வ் பண்ணி அப்பம் பையனை வச்சு லாக் பண்ணி நம்ம அட்லிக்கே டஃப் கொடுக்குற லெவலுக்கு திரும்ப சங்கர் ஒரு சம்பவத்தை பண்ணிருக்காரு. கம்பேக் கிடையாது, இல்ல கோ பேக் சங்கர்னு யாரும் ட்வீட் போடாம இருந்தா சரிங்கிற லெவலுக்கு தான் சம்பவத்தை வாலண்டியரா திணிச்சு வச்சிருக்காரு. அன்பிரடிக்டபிள்ங்கிற டைலாக் ஏத்த மாதிரி படம் ஃபுல்லாத்தையும் பிரிடிக்டபிளான டோன்ல தான் எடுத்து உருட்டி பரட்டி வச்சிருக்காரு. சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி. என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஐபிஎஸ் ஆபீசரா இருந்து ஹீரோயினை கரெக்ட் பண்ணுங்கிறதுக்காகவே ஐஏஎஸ் ஆபீசர் ஆகுறாரு. ஊருக்குள்ள தப்ப தட்டி கேட்டுட்டு இருக்க ஹீரோவை பாத்தீங்கன்னா சிஎம் அரசியல் வாரிசா அறிவிச்சு அவரை அடுத்த சிஎம் அனௌன்ஸ் பண்றாரு. இது பிடிக்காத எஸ்ஜே சூர்யாவுக்கும் ஹீரோக்கும் நடுவில் வரக்கூடிய பிரச்சனை என்ன? ஹீரோ சிஎம் ஆனாரா, ஐபிஎஸ் ஐஏஎஸ் மாறினது இல்லாம எலெக்ஷன் கமிஷன் டியூட்டிக்கு போய் எஸ்ஜே சூர்யாவை தடுத்து நிறுத்த பண்ணக்கூடிய சம்பவங்கள் என்ன, எஸ்ஜே சூர்யா பண்ணக்கூடிய வெள்ளத்தனங்கள் என்னங்கிறத பிரிடிக்டபிளான கமர்ஷியல் மாஸ் மசாலா ஆக்ஷன் டிராமால வேணா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பாக்குற மாதிரியான ஒரு டோன்ல தான் பிரசென்ட் பண்ணியிருக்காங்க. ஒன் டைம் வாட்சபிள் தான். டைரக்டரோட பெஸ்ட் கொடுக்கலனாலும் இந்தியன் 2 அளவுக்கு வஸ்டா இல்லாம இந்த மூவியை ஓவர் கம் பண்ணி வந்ததுக்கு கார்த்திக் சுப்ராஜோட ரைட்டிங் எஃபெக்டிவா நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பட் ஆன் அண்ட் ஆஃபா தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. 5 சாங் 75 கோடி ரூபாய் பணத்துல எடுத்தாலும் பிரம்மாண்டா இருந்தாலும் சாங்ஸ் அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவா கேட்சியா அட்ராக்டிவா இல்லங்கிறது கண்டிப்பா இந்த மூவி பார்க்கும்போது உங்களாலேயே தெரிஞ்சுக்க முடியும். பேசுறேன், கருத்து சொல்றேன், எலெக்ஷன்ல புரட்சியை கொண்டாருன்னு சொல்லி நிறைய விஷயத்த டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணதுனாலேயே படம் ஃபேண்டசி டிராமா லெவலுக்கு ரொம்ப ஹைப் ஏத்தி வச்சிட்டாங்க. படம் செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப பிளாட்டா சிம்பிளா படுத்து தூங்கிருச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆவரேஜா சட்டிலா கமர்ஷியல் மசாலா ஓகேவான டோன்ல தான் இருந்துச்சு. பட் ஹாஃப்ல ரியாலிட்டியோட அக்செப்டபிளான மெசேஜ கொஞ்சம் கூட கன்வின்ஸ்னஸே இல்லாம ஓவர் டூ பண்ணி ரொம்ப ஆர்டிபிஷியல் டிராமாவா அம்மா பையனோட சென்டிமெண்ட் செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப திணிச்சு வச்சிட்டாங்க. அதெல்லாம் டூ தி கோரா இருந்துச்சு. கேரக்டரைசேஷன் அந்த அளவுக்கு எஃபெக்டிவா யாருக்குமே ஒர்க் அவுட் ஆகல. அதுவும் எஸ்ஜே சூர்யாவை ரொம்ப பங்கம் பண்ணி வச்சிருக்காங்க. அவரோட அண்ணன் ஜெயராமியுமே சும்மா விட்டு வைக்காம காமெடிக்கு தான் யூஸ் பண்ணி அவரோட கேரக்டரை வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. சமுத்திரகனி எல்லாம் எதுக்கு தான் வந்தாருன்னு தெரியாத லெவலுக்கு தான் அவரோட கேரக்டரைசேஷன் ரொம்ப டம்மியாவும் வீக்காவும் இருந்துச்சு. படத்துல டப்பிங் யாருக்குமே சரியா ஒர்க் அவுட் ஆகலங்கிறது கண்டிப்பா இந்த மூவி பார்க்கும்போது நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. ஏன்னா படத்தோட இன்டர்வல், கிளைமேக்ஸ் அண்ட் ஓப்பனிங் இன்ட்ரோ சீன் எல்லாமே நல்லா இருந்தாலும் ஹெலிகாப்டர்ல ஒரு டைம் 2 டைம் வந்தா பரவாயில்லன்னு சொன்னாலும் வில்லனுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு அதே தப்ப நீ பண்ணும்போது எங்கடா போச்சு லாஜிக்னு கேட்கிற மாதிரி தான் படத்தை ஃபுல்லாவே எடுத்து வச்சிருந்தாங்க. என்டர்டைன்மெண்ட், காமெடி, ரொமான்ஸ் சொல்லி இனிமே பெட்டரான ஒரு போக்கஸ் கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்குங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் ஒப்பீனியனா இருந்துச்சு. ஐடியாலஜி, கண்டென்ட், கான்செப்ட் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. பட் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் ரொம்ப ரிப்பீட்டேட்டிவான டோன்ல போட்டு தேய்ச்சிக்கிட்டே இருந்தாங்க. சாங்ஸ் அந்த அளவுக்கு அட்ராக்டிவா இல்ல. விஷுவலா கன்வின்ஷனலா இருந்தாலும் ஹீரோபலா திரும்ப திரும்ப கேட்கிற அந்த வைபையே கிரியேட் பண்ணலங்கிறது இந்த மூவி பார்க்கும் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஹீரோயின் சொல்ற தொப்புங்கிற கேரக்டரைசேஷனுக்கு ஏத்த மாதிரி தான் இவங்க படத்தையே எல்லாத்தையும் உருட்டி பரட்டி எடுத்து தொப்புன்னு போட்டு தெருவுல உடச்சு வச்சிருக்காங்க. இந்த பொங்கலுக்கு ஊரே ஒண்ணு சேர்ந்து சங்கரை பொங்க வைக்க போகுதுங்கிறது இந்த படம் பார்க்கும்போது நீங்களுமே ஃபீல் பண்ணுவீங்க. கிளைமேக்ஸ் எல்லாம் ஏத்துக்க முடியாத லெவலுக்கு ஒரு ஃபேண்டசி டிராமான்னு நினைச்ச ஒரு சம்பவத்தை பண்ணி வச்சிருக்காரு. எலெக்ஷன் பூத்துக்கு முன்னாடி பெஞ்சை போட்டு போலீஸ் எல்லாரையும் வீட்டுக்கு போக சொல்லிட்டு புல்டோசர் வச்சு ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. 10 குறைக்கு ட்ரோனை வச்சு ஒரு சில சீன்ஸ் எடுக்கும் போது என்ன சூதுகவும் 2 படம் பாத்தியான்னு கேட்க தோன்ற அளவுக்கு டெக்னாலஜி சீன்ஸோட ப்ராப்பரா கன்வெர்ட் பண்ணலங்கிறது அப்பட்டமா தெரியும். என்னதான் ஐபிஎஸ் மூலம் ஐஏஎஸ் மூலம் எலெக்ஷன் கமிஷன்ல நாங்க பூந்து சம்பவம் பண்ண போற பெரிய அதிகாரிங்க, எனக்கு 30 வருஷம் பவர் இருக்குன்னு ஹீரோ டைலாக் பேசினாலும் யாருமே கிளாப்ஸ் பண்ற அளவுக்கு எஃபெக்டிவா எந்த டைலாகுமே ஒர்க் அவுட் ஆகலைங்க. ஏன்னா ஹீரோ வில்லனோட சிஎம் சீட்டுக்கு அடியில பிளாஸ்ட் வைக்கிறாரோ இல்லையோ 3 மணி நேரம் படத்துல உட்கார விடாம பிளாஸ்ட் வச்சு சங்கர் உங்களை தூக்கி வெளியில போட்டுருவாருங்கிறதுக்கு நான் கேரண்டி. ஏன்னா இன்ஸ்டால எவனோ கோவம் குறைஞ்சா டான்ஸ் பண்ணா சரியாகுங்கிறத சொன்னது எல்லாத்தையும் கேட்டு கன்வெர்ட் பண்ணி படமாக்கி சீன் ஆக்கி அதுக்கு ஒரு பாட்டை போட்டு உங்களை சம்பவம் செஞ்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 4 சீனை மட்டும் யோசிச்சு எடுத்து வச்சுட்டு செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா முதல்வனோட ஸ்கெலிட்டனை எடுத்து சிட்டிசன் மருதமலையோட டெம்ப்ளேட் எல்லாத்தையும் திணிச்சு இன்டர்வல், கிளைமேக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஹைப் ஏத்தி வச்சு ஒன்னு சேர்த்து ஏஐ ஜெனரேட்டட் இமேஜா பாக்குற ஒரு ஃபீல்ல தான் இருந்துச்சு. தூரமா வச்சு பார்த்தா என்னதான் நல்லா இருந்தாலும் பக்கத்துல வச்சு பார்க்கும் போது பல இடத்துல பேட்ச் ஒர்க் பார்த்து ஒட்டி போட்டிருக்காங்கிறது இந்த மூவி பார்க்கும்போது உங்களாலையும் ஃபீல் பண்ண முடியுங்க. இந்த கேம் சேஞ்சர் மூவிக்கு நம்ம தரப்பு ரேட்டிங் அளவுன்னு கேட்டீங்கன்னா 6/10. ஸ்ட்ரிக்ட்லி ஆவரேஜ் மூவிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. கமர்ஷியல் மாஸ் மசாலா ஆக்ஷன் டிராமா மூவி லவர்ஸா இருந்தீங்கன்னா ஒன் டைம் வாட்சபிள் தான் நான் சஜஸ்ட் பண்றேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம பெஸ்ட் லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் ரெடிஷன் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துரும். டாடா பை, see you and love you all.